வெல்கம் டு மிஸ்டர் மேத்ஸ் தமிழில் பொறியியல் கணிதம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இதோடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னால், டிட்டர்மைன் வெதர் -203 can be expressed as a linear combination of one 3 0 and 241 and 241 130 and 241. ஓகே, ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த ஆர்டர்டு ட்ரிப்பிள் இருக்கு இல்லையா, இந்த ஆர்டர்டு ட்ரிப்பில் இந்த ரெண்டு ட்ரிப்பிளினுடைய லீனியர் காம்பினேஷனாக எழுதப்படும். சரிங்களா? அப்போ இந்த நம்பர்ஸை இதனுடைய லீனியர் காம்பினேஷன்ஸாக எழுதப்படும். இது ரெண்டையும் சேர்த்து இந்த நம்பர் கிடைக்கிற மாதிரி எழுதப்படும். கிளியராக சொல்கிறதா இருந்தால், இந்த நம்பரையும் சேர்த்து இந்த நம்பர் கிடைக்கிற மாதிரி நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க போகிறேன். இந்த ரெண்டையும் ஏதாச்சும் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலோ அல்லது சப்ராக்ட் பண்ணாலோ எனக்கு இந்த நம்பர் கிடைக்கணும். இந்த நம்பர் கிடைக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இங்கே 24 -1. ஓகேவா? இது -1 24 -1 130 அண்ட் 24 -1 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நம்பரை இந்த ரெண்டினுடைய காம்பினேஷன் அப்படின்னு எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், லெட் -203 இந்த ரெண்டோட காம்பினேஷன் தானே. ஸோ முதல் நம்பரை ஏ அப்படிங்கிற ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ப்ளஸ் ரெண்டாவது நம்பரை பிங்கிற ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த ஃபஸ்ட்டு -203ங்கிற அந்த ஆர்டர்டு ட்ரிப்பில் இந்த ரெண்டு ஆர்டர்டு ட்ரிப்பிளினுடைய காம்பினேஷனாக இப்போ நான் எழுதியிருக்கேன். இப்போ இதில் நம்மளோட ஒர்க் என்னென்னா, இந்த ஏ அண்ட் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா நம்மளோட ஒர்க். சரிங்களா? ஸோ அப்போ ஏயை கொண்டு மேலே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் இது ஏ 3a 0 அப்படின்னு ஆயிரும் இந்த ஆர்டர்டு ட்ரிப்பிள். அதே மாதிரி ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2b அடுத்து 4b அண்ட் ஒரு -b, இப்படி ஒரு ஆர்டர் ட்ரிப்பிள் ஆயிரும். இப்போ இந்த ரெண்டு ஆர்டர்டு ட்ரிப்பிளையும் நான் ஆட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஃபஸ்ட்டு பேர் ஆட் ஆகும். அப்போ a + 2b ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் ரெண்டு ஆட் ஆகும், a + 2bன்னு. அடுத்து 3a + 4b, அடுத்து 0 + -b. சரிங்களா? அப்போ ஒரு -b 0 + -b வரும். ஸோ ஒரு -b. ஸோ அப்போ இதான் இங்கே காம்பினேஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? -203. இப்போ இந்த ரெண்டு ஆர்டர்டு பேரும் ஈக்குவல். அப்போ கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் போனால் ஈக்குவேட் பண்ணலாமா? கரஸ்பாண்டிங் எலமெண்ட் ஈக்குவேட் பண்ணுறேன். இங்கே ஒரு -2 இருக்கா? அப்போ -2க்கு பேரலாக இங்கே a + 2b. சரிங்களா? ஹியர் இந்த -2க்கு பேரலாக இங்கே a + 2b இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு 0, அதுக்கு பேரலாக அங்கே 3a + 4bன்னு இருக்கும். சரிங்களா? அடுத்து இடது பக்கம் ஒரு 3 இருக்குது. 3க்கு பேரலாக வலது பக்கம் ஒரு -b மட்டும். ஓகே, இப்போ இதில் நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளோட லீனியர் காம்பினேஷனை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதாச்சும் 2 ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணி ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எந்த 2 ஈக்குவேஷனும் எடுத்துக்கலாம். ஏதாச்சும் 2 ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி ஏபியோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை அந்த 3வது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு அது 3வது ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கிடைக்கிற ஏபி வேல்யூவானது இந்த மீதம் இருக்கிற 3வது ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப அதில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு சொன்னால் எனக்கு அது கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிடலாம். லீனியர் காம்பினேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, சரி. இப்போ இந்த ஈக்குவேஷனை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, 3வது ஈக்குவேஷனில் டேரெக்டாகவே எனக்கு ஆன்சர் கிடைக்குது. பியினுடைய ஆன்சர் எனக்கு கிடைக்குது. -b = 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இதில் என்ன கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொன்னால், b = -3 அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாமா? அப்போ ஈக்குவேஷன் 3 will imply that b = -3. அப்போ ஈக்குவேஷன் 3லேருந்து பியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கிடைச்ச வேல்யூவை கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 அல்லது 2 ரெண்டு எதில் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு வேரியபிள் இருக்குல்ல ஏ கண்டுபிடிங்க. நான் முதலே சொன்ன மாதிரி 2 ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணி ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏபி கண்டுபிடிக்கணும். அது 3வது ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ரெண்டே சேர்ப்பா ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 1ஐயும் யூஸ் பண்ணி ஏபி கண்டுபிடிக்கிறேன். அப்போ கிடைக்கிற ஆன்சர் எதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம்னா ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்பேன். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன ஆகும்? லெஃப்ட் ஹேண்ட் சைட் -2 = a +
2 into bக்கு பதிலாக -3 a plus 2b bக்கு பதிலாக -3 ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு -6 ஆயிருமா ப்ளஸ் 2 இன்ட்டு -3 ஒரு -6 ஆயிரும் -6 லெஃப்ட்டில் வரப்போ ஒரு +6 ஆயிரும் அப்போ ஒரு -2 + 6 = a சரியா ஸோ அப்போ இந்த என்ன சொல்லிடலாம் a = 4 அப்படின்னு சொல்லிடலாமா நமக்கு பியோட வேல்யூவும் தெரியும் இப்போ ஏயோட வேல்யூ தெரிஞ்சிட்டோம் ஸோ இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சுன்னா ரெண்டையும் கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா செகண்ட் ஈக்குவேஷன் 0 = 3a + 4b சரிங்களா ஸோ அப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா therefore LHS of equation number 2 சரி இப்போ RHS LHS தான் 0 இருக்கு அதனால RHS எடுக்கிறேன் RHS என்ன இருக்கு 3a + 4b சரிங்களா ஈக்குவேஷன் 2 உடைய RHS 3a + 4b எடுத்து அதோட ஆன்சர் 0 தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வேலை முடிஞ்சு போச்சு சரிங்களா 3a + 4b இருக்கு இப்போ என்ன செய்யுங்கன்னா 3 into aக்கு பதிலாக 4 ப்ளஸ் 4 into bக்கு பதிலாக -3 அப்போ என்ன ஆகும் இது ஒரு +12 இது ஒரு -12 = 0 0ங்கிறது LHS ஆஃப் ஈக்குவேஷன் நம்பர் 2 தானே ஈக்குவேஷன் 2 இடது பக்கம் அப்போ a and b யோட வேல்யூவை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு LHSம் RHSம் ஈக்குவலாக கிடச்சிட்டு சரிங்களா therefore the equation is consistent therefore the equation is consistent சொல்லிடலாம் ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க a b யோட வேல்யூ சரியான வேல்யூ தான் இந்த வேல்யூவை கொண்டு போய் நம்மளோட லீனியர் காம்பினேஷன் ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கு இல்லையா இதை ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம் இதில் ஒதுக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் ஸோ அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த ஏக்கு பதிலாக 4 இந்த பிக்கு பதிலாக -3 வரும் சரி ஓகே ஸோ இப்போ பாருங்கள் therefore the linear combination equation is therefore the linear combination can be expressed as எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னா ஒரு -2 0 3 இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு a வரணும் ஏக்கு பதிலாக ஒரு 4 into 1 3 0 ப்ளஸ் bக்கு பதிலாக -3 into செகண்ட் ஆர்டர் 2 4 -1 இன்னும் கிளவராக சொல்கிறதா இருந்தால் 4 into 1 3 0 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 into 2 4 -1 அப்படின்னு சொல்லிக்கலாம் ஈக்குவல் டு -2 0 3 அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா அப்போ -2 0 3 1 3 0 and 2 4 -1 லீனியர் காம்பினேஷனாக எடுத்துருக்கோம் ரெண்டையும் 4 and 3 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணப்படுகிற ஆன்சராக எடுத்துருக்கோம் சரி மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 4 into 1 இங்கே ஒரு 4 இங்கே ஒரு -3 இங்கே ஒரு 2 -6 அப்போ 4 -6 ஒரு -2 ஃபர்ஸ்ட் நம்பர் கிடச்சோம் அடுத்து 4 into 3 ஒரு 12 இங்கே -3 into 4 ஒரு -12 ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும் அடுத்து 4 into 0 0 -3 into -1 ஒரு +3 இந்த 3 கிடச்சோம் சரிங்களா அப்போ இந்த 3 நம்பர் கிடச்சிடும் ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு கூட இந்த ரெண்டு ஆர்டர் ட்ரிபிள்ஸினுடைய லீனியர் காம்பினேஷனை எழுதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகே